இங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கடை ஓபன் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து கடைக்கார லேடியுமே இதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நேத்து கடையில கறி வாங்கும் போது 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க, அதை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடியுமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. மறுநாள் காலையில அந்த கடை ஓபன் பண்ணதுமே அந்த 50 ரூபா எடுத்து வந்து குடுத்துறாங்க. ஒரு 50 ரூபா எனக்கு கொடுக்கறதுக்காக ஏமா நேத்து ஃபுல்லா உட்காந்துருந்தீங்க, இது நீங்க அப்புறமேட்டு கூட குடுத்துருக்கலாம், இல்ல நீங்க குடுக்கலாம் கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்றாங்க. நீ இந்த 50 ரூபா ஏமாந்த விஷயம் உனக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா என்னோட மனசுக்கு நான் உன்னை ஏமாத்திரேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். யாரு எப்படியே தெரியாதுப்பா, என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த காசு எடுத்து வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த அம்மா இவ்வளவு நேர்மையா இருக்கிறத பார்த்ததும் இவரோட மனசுல ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட காசு இல்லாத சமயத்துல உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. இவர் கடன் வாங்கின விஷயம் இவருக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அவர் கொடுத்த விஷயத்த அவர் மறந்தே போயிட்டு இருக்காரு. அந்த காசை இவர் திருப்பி கொடுக்காம ஏமாத்தலாம் சொல்லி தான் நினைச்சிருப்பாரு. ஒரு 50 ரூபாய் காசுக்காக ஒரு அம்மா ஒரு நாள் ஃபுல்லாவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் பணத்தை நீ கொடுக்கலாம், உனக்கே ஆசைங்கன்னா சொல்லி இவருக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் அவங்க ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டு அந்த அம்மாவை பத்தின கதை எல்லாமே சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சாரி கேட்டு அந்த காசுமே திருப்பி கொடுத்துறாரு. இந்த அம்மாவோட கதையை கேட்டதுமே இவருக்குள்ளேயே ஒரு கில்ட்டினஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 ரூபாய் கடனை இவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவர் வாங்கியிருப்பாரு. கடனை கொடுக்கும் போதே அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். இந்த காசை என் மனைவிக்கே தெரியாம தாண்டா கொடுக்குறேன், என் ஆபரேஷன் செலவுக்காக தாண்டா வச்சிருந்தேன், இதை என்கிட்ட சீக்கிரமா எடுத்துட்டு வந்து குத்துறான்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. இந்த காசை மறுபடியும் அவர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டுமே இறந்து போயிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி அப்படியே ஏமாத்திலாம் தான் நினைச்சிருப்பாரு. இப்போ இவரோட வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. கஷ்டப்படுற டைம்ல என் ஃப்ரெண்டு காசு கொடுத்து எனக்கு உதவி பண்ணா, அவன் வீடு கஷ்டப்படுற டைம்ல நான் காசு கொடுக்காம அவங்களை ஏமாத்திடுறேன்னு சொல்லி இவருக்குள்ளேயும் கில்ட்டினஸ் வர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டோட வீடை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த 80,000 ரூபாய் காசுக்கு வட்டி முதல்ல சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இத்தனை வருஷம் நான் உங்களை ஏமாத்தினதுக்கு மன்னிச்சிருமா சொல்லி மன்னிப்பும் கேட்கிறாரு. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த லேடியே அந்த 50 ரூபாய் கொடுத்த லேடி தான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிச்சாலும் நிச்சயமா கைவிட மாட்டான்றது இந்த விஷயத்துல இருந்தே தெரிய வருது. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.